வணக்கம் இந்தியா. மாதத்தின் முதல் நாள், வாரத்தின் முதல் நாள் சந்தைகள் ஒரு வீழ்ச்சியை தழுவினதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 168 புள்ளிகள் குறைந்து 23,379 23,400க்கு கீழே முடிவடைந்திருக்கிறது. மெயினாக இந்த ஃப்ரெஷ் டெவலப்மெண்ட் இன் யூஎஸ் ஈரானில் பார்க்கும் பொழுது இந்த கான்ஃப்ளிக்ட் இன்வெஸ்டர்ஸுக்கு எகைன் ஒரு பெரிய பிடித்தத்தை கொடுக்கவில்லை சந்தைகள்னு சொல்லலாம். யூஎஸ் மிலிட்ரி ஒரு ஈரானின் ரேடரையும் ட்ரோன் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டிஸை இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ஈரான்ஸ் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு கிராப்ஸ் பார்த்திங்கனாக்க அவங்க ஏர்பேஸ் யூஸ்டு பை தி யூஎஸ் இன் ரெஸ்பான்ஸ் அவங்களும் தட்டியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ப்ராக்ரெஸ்ஸாக பெட்டராக வர இடத்துல எகெயின் எக்ஸ்டெண்டட் த லாசஸ்ன்னு சொல்லலாம். தி செல்லிங் ப்ரெஷர் இன்றைக்கி ஸ்ப்ரெட்டிங் அக்ராஸ் த ஃப்ரண்ட் லைனில் ப்ராடர் மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சது. ஸோ மெயினாக இன்றைக்கி அந்த ஷார்ப்பர் இன் பேங்கிங் ஸ்டாக்ஸில் அந்த ப்ரெஷரை நம்மளால் அதிகமாகவே பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 715 புள்ளிகள். ஸோ அதுமாரி வாலட்டாலிட்டியும் இன்ச்சு ஹையர் 2 புள்ளிகள் அதிகரித்து ட்ரேடட் அரௌண்ட் 16.54 அது மாதிரி நடந்தது. மெயினாக அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அண்டு க்ரூட் ஆயில் இது ரெண்டுமே பெரிய சென்டிமெண்ட்டை நமக்கு கொடுக்குதுங்கிறத பல முறைகள் சொல்லியிருக்கேன். எனக்கே வாயை வலிக்குது அதை சொல்லி. இந்த வீக்னஸ் இந்த காஷியஸ் குளோபல் செட்டப், ஃப்ரெஷ் டெவலப்மெண்ட் இன் யூஎஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட். ஸோ ரெண்டாவது இந்த யூஎஸ் மிலிட்ரி ஈரானியன் ரேடரை அடிச்சிருக்காங்க. ஸோ அதோட இந்த குஷ் ஐலண்ட் ஓவர் த வீக்கெண்டில் அடிச்சிருக்காங்க. அதனால் ஈரான்ஸ் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கிரவுண்ட் கார்ப் என்ன பண்ணாங்க, அவங்க இவங்களுடைய ஏர்பேஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அன்சர்டனிட்டி இந்த பிரெண்ட் க்ரூட் ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா $90 மறுபடியும் $3 ஏறி போச்சு. ஸோ நமக்கு இந்தியாவை பொறுத்தவரையிலையும் ஹை க்ரூட் ப்ரைஸஸ் இது ஒரு பிக் கன்சர்ன். ஏன்னா நம்மளுடைய இம்போர்ட் பில்லை அது ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் என்னாகும், நம்மளுடைய இந்திய ரூபாயுடைய மதிப்பில் எகெயின் ப்ரெஷர் வருங்க. ஸோ அதனால் இன்ஃப்ளேஷனுடைய ரிஸ்க்கும் அதிகரிக்கும். ஸோ எல்லாமே பின்னி பிணைந்திருக்கிறது இல்லையா. அதனால் இன்வெஸ்டர்ஸ் இப்போ மோர் காஷியஸ், எஸ்பெஷலி இந்த ரேட் சென்சிட்டிவ் செக்டார்ன்னு சொல்லக்கூடியது இல்லையா, அதுவும் ப்ளஸ் கன்சம்ஷன் லிங்க்டு செக்டாரும் ஒரு ஸ்தம்பன நிலைக்கு வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் துறைகளை பார்த்தோன்னா ஐடி, மீடியா அண்ட் மெட்டல் இந்த மூன்றும் நன்கு பண்ணியிருக்கு. மறுபுறம் எஃப்எம்சிஜி, பிஎஸ்யூ பேங்க், ரியாலிட்டி ஆல் இன்ட்ரெஸ்ட் சென்சிட்டிவ் செக்டார்லாம் வீழ்ச்சி. அதுபோல் அட்வான்சஸ் 862, டிக்ளைன்ஸ் 2070. ஸோ மார்க்கெட்டுடைய பிரெத்தை பொறுத்தவரை பார்த்தோன்னா இன்றைக்கி வீக்னஸில் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ், தென் டிசிஎஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதில் இந்துஸ்தான் லீவர், டாடா கன்சூமர், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், மேக்ஸ் ஹெல்த் அண்ட் ஐடிசி. அதுபோல் கோல் இண்டியா போன வாரம் ஆஃபர் ஃபார் சேல் சொன்னோம் இல்லையா, அது பெட்டராகவே ப்ரிஸ்கிரைப் ஆகிருக்குங்க. அதனால் அதுவும் இன்றைக்கி ஏறி இருக்குது. இப்போ பார்த்தோன்னா ஐபிஓ எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லக்கிஷாக இருக்குது. ஆனால் ஆஃபர் ஃபார் சேல் வருதில்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா சக்கப்போடு போடுது. எல்லாமே எகெயின்ஸ்ட் தேரி மாதிரி போயிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதுபோல் பிஎஸ்சி பேங்க்ஸ் இன்றைக்கி அதுதான் முன்னோடி மார்க்கெட் விழுந்ததற்கு செக்டார்ஸில். ஸோ இந்த மிட் கேப் பார்த்தோன்னா இன்றைக்கி 1.33% விழுந்திருக்கு. ஸ்மால் கேப்பும் 0.75% விழுந்திருக்கு. ஸோ ப்ராடர் மார்க்கெட்டும் ஓவராலாக ரிமைன் அண்டர் ப்ரெஷரில் தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் ஐடி ஸ்டாக்ஸ் ஏறினதற்கு காரணம் யூஎஸ் பேஸ்டு ஸ்னோஃப்ளேக்குங்கிற கம்பெனி ஒரு சென்டிமெண்ட்டை லிஃப்ட் பண்ணினதுனால இந்தியன் டெக்னாலஜி கம்பெனிஸ் எல்லாம் ஏறினதுன்னு சொல்லலாம். பிளாக் டீலை பொறுத்தவரை எம்என்டம், அல்ட்ராடெக் அண்ட் இன்ஃபோசிஸ். தென் தங்கம் $790 குறைந்து 1,54,785. வெள்ளி $253 அதிகரித்து 2,67,000. க்ரூட் ஆயில் $330 ஏறி 8,212.
வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மார்க்கெட்டை பொறுத்தவரை நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ். நிஃப்டியை பொறுத்தவரை இந்த 23,300 மற்றும் 23,250 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக இப்போதைக்கு சந்தைகள் இருக்குது. மேலும் நாளைய தினம் நம்மளுடைய வீக்லி எஃப்என்டோ க்ளோசிங் வேறு இருக்குது. ஸோ அந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் போச்சுன்னா அதுலேருந்து ஒரு 600-700 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடும். அந்த 23-50 வீழ்ச்சி அடைஞ்சால் ஃபர்தர் லிக்விடேஷனில் ஒரு 200-300 புள்ளிகள் வரை இறங்கக்கூடும். ஸோ அதனால் வாலட்டாலிட்டி கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.